ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் ரீவல்யூஷனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பேப்பர் ரீவல்யூஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்கிரிப்ட் வாங்கணும். அதாவது டைப் ரைட்டிங் எக்ஸாம் முடிச்சவங்க எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பேப்பர் காப்பிக்கும் அப்ளை பண்ணலாம். பேப்பர் காப்பிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நேற்று ஈவினிங்கே, அதாவது நேற்று 4 மணிக்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஆனால் இன்னையிலேருந்து தான் அப்ளை பண்ண சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க வெப்சைட்டில். ஸோ இந்த டேட் அப்படிங்கிறது என்ன டேட்னா 11/11/2025. ஸோ இந்த டேட்லேருந்து 17/11/2025 நீங்கள் பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ண டேட், லாஸ்ட் டேட் 17 சொல்லியிருக்காங்கன்றதுக்காக நம்ம 17ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணக்கூடாது. முன்னாடியே அப்ளை பண்ணி பேப்பர் காப்பியை நீங்கள் வாங்கி பாருங்கள். அதனால் பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு 3 days 4 daysக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் வேல்யூஷன் அப்படின்றதுக்கு நமக்கு ஃபெயிலானவங்க தான் நம்ம வந்து பேப்பரை வாங்கணுமா, இல்லை நம்ம எல்லாரும் வாங்கலாமா, நான் டிஸ்டிங்ஷன் நான் நினச்சிருந்தேன், நல்லா தான் டைப் பண்ணியிருந்தேன், எப்படிங்க நான் வந்து செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்ட்டு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க லைவில். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி உங்களுடைய பேப்பரை நீங்கள் வாங்கி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட் மூலிமா நீங்கள் எக்ஸாம் போயிருந்தீங்கன்னா இன்ஸ்டியூட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக காஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக காஸ்ட்டு தாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டுற பேமெண்ட்டே 150 ரூபா. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம 150 ரூபா பே பண்ணால் தான் நம்ம அந்த பேப்பரை வாங்க முடியும். ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தமிழ் அல்லது இங்கிலீஷ், ஜூனியர் அல்லது சீனியர், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஃபஸ்ட் பேப்பரும் இருக்கும், செகண்ட் பேப்பரும் இருக்கும். 2 பேப்பருக்கும் சேர்த்து தான் 150 பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய ஃபீஸுங்க. கண்டிப்பாக பே பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பேப்பர் ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்துட்டு நல்லா நம்ம டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்பவும் நான் என்ன பண்ணலாம்னா, நம்ம ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ரீவல்யூஷனுக்கு அதுக்கப்புறம் டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் நம்ம ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் காப்பி யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்களோ அவங்க மட்டும்தான் ரீவல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். அதனால் ரீவல்யூஷன் போடணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே கண்டிப்பாக பேப்பரை ஃபஸ்ட்டு வாங்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறதா வேணாமான்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுற சார்ஜுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரீவல்யூஷன் போடலாமா இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம் பிப்ரவரியில் பண்ணிடலாமா அப்படின்றத நீங்கள் உறுதி பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பேப்பர் காப்பி ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி ஒன்று வாங்குங்க.